பல்லு வலிக்கிட்டு சோறு சாப்பிட மாட்டியா? பல்லு வளர்க்கனா பல்லு தேய்ச்சி போயிடும். அப்படியா? சீக்கிரமா இங்க ஓடி வா. இப்பொழுதே வர வேண்டும். வாடா வாடா. பாட்டு அப்படியே நிக்குதுப்பா. காசுன்னா எதுக்குடா அப்படி அலையிற? எனக்கு போற உசுறு 5 நிமிஷம் நின்னுட்டா போகும். அப்படியா? இந்த 50 ரூபாய் இது அண்ணானவர்கள் எனக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அண்ணவருக்கு நம்முடைய கண்மணி சார்பாக இது மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். குட்டத்தில கோயில கட்டி கும்மாளமா கட்டுபாடிச்சு ஏண்டா உன்னை அடிக்க முடியாதா? அதுக்கு மேல பாக்குறியா? கைய வச்சன்னு வையும் ஒப்பம் அவன. என்னத்த? ஏண்டா யார் அதே? நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரமாகிறது? யார் கூப்பிட்டா? யார கூப்பிட்டா? எவ்வளவு நேரமாகிறது? இன்ன வரையிலும் என்னடா செய்தாய்? அப்படியா? மந்திரி, நான் சபையை நாடி வரும் முன்னால் சாவுக்கு நான் எங்க வந்தேன்? நான் தர்பாரி வரும் முன்னால் தர்மபுரிக்கு எதுக்கு? நான் சபையை நாடி வரும் முன்னால் நீயா இல்ல நீயா? எலிப்பூட்டா ஒரே இடத்துல எண்ணிக்கிட்டு 100 குத்து குத்தி விடுவேன். பிள்ளை வேற குட்டி வேற இருக்குதா? இங்க வா. நான் சபையை நாடி வரும் முன்னால் நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் நாமங்கள் என்ன? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? என்ன தெரியுது? எப்படி எப்படி? நான் தெரிவித்தால் தெரிவிரும், இல்லை என்றால் அப்படியா? நான் யார் என்று இதோ விளக்கமாக சொல்கிறேன். சிவை குடித்து கேட்கணும். ஏண்டா கேக்குறியா?
யாரு சொன்ன? அவனை எதுக்குடா அந்த வார்த்தை சொல்ற? உனக்கு என்னடா? 4 பேசிக்கிட்டியா? இந்த பொண்ணு லோகத்தை என்ன லோகம்? என்ன லோகம்? என்ன லோகம்? பொண்ணு லோகம். என்ன லோகம்? இப்ப எப்படி வந்தது? கொடுத்தா அடிக்கிறது அடிச்சா நவுறுது. இந்த பொண்ணு லோகத்தை நீதிமுறை தவறாமல் ஆண்டு வரக்கூடிய தேவாதி தேவருக்கெல்லாம் மேன்மை தாங்கி வரக்கூடிய மேலையா? எங்கடா மேல போறாங்க? நான் குடுக்கிற அடி முதல்லாம் எங்கடா இருக்குது? அங்க எதுக்கு குடுக்குற? ஒட்டா வாங்கிட்டு போறியா? தேவாதி தேவருக்கு மேன்மை தாங்கி வரக்கூடிய என்னுடைய பெயரோ தேவேந்திர மன்னன். உண்மைதான். மகாராஜாவுக்கு ஏ போட்டோம். மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறாரு. பொழுது முடிஞ்சா டீ வாங்கி கொடுக்கறாரு. கேட்டா 50 ரூபா கொடுக்கறாரு. என்ன நினைக்கிறா எங்களை கெவிச்சிக்கிறாரு. உனக்கு போட்டா என்ன வாங்கி கொடுப்ப? போறான் போறான். என்ன கொடுக்குற?
வியாபாரத்துல செருப்பு வேணும். மைசூர் ஆக்கிறா. ஏய், என்னுடைய பெயரோ தேவேந்திர மன்னன். உண்மைதான். நாலு நாளைக்கு நல்லா இரு. நீ போ. ஏய், என்னது? ஏய், இந்த பொண்ணுலகத்தை நான் ஆண்டு வந்தாலும் தேவாதி தேவருக்கெல்லாம் அதிபதியாகிய என்னுடைய பெயரோ தேவேந்திர மன்னன். அப்படி இருந்தாலும் நான் வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இருக்கல என்னமோ இருக்கலங்கிறீங்க. இப்ப நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற. இந்த காலத்துல தான் பிள்ளைய தனக்கு உதவுதில்ல. உனக்கு தடத்துல போற பிள்ளைங்க உதவுமா? உதவாதுடா. மத்தவங்க என்னத்த சாப்பிட்டாங்க? என்னது? நான் வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாளம், மேளம், தம்பூரம். தம்பூரம் என்னது? தம்பூரம், வீணை. பூனையா? பூனத்துங்கிற புத்தி எங்கடா போகும்? இல்ல, பூனத்துங்கிற புத்தி இவனுக்கு எங்க போகும்? பூனம் இல்ல சொல்றான். வீணை, புல் புல் தாரா. என்ன தர? என்ன தர? என்னமோ சொன்னியா? புல் புல் தாரா. யார் அக்கா? யார் அக்காவ? எப்படி எக்காலம் இப்படி சொல்லி வரக்கூடிய தாள மேளங்கள் என் முன்னால் எப்படி ஏன் முன்னால் திருப்பி அப்படியே தம் 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 மூங்குதா? ஏண்டா? என்னடா? என்னடா அப்படி பாக்குறா? டேய், என்ன? ஆமா, ஏண்டா அப்படி நான் பழவிய உடைச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? கம்மி வாங்க மாட்டேன். ஏய், இது யாருடைய பொருள் தெரியுமா? என்னுடைய பொருள். என்னுடைய சொத்துடா. எப்படி வேணுமானாலும் உடைப்பேன். தாளம் மேளங்கள் முழங்கிருக்கும் சமயத்தில் யாரார் என் முன்னால் நாட்டியம் ஆட வேண்டும் தெரியுமா? ரம்பை ஊர்வசி. கம்ப ஊற வைக்கிறியா? டேய், ரம்பை ஊர்வசி ஊற வச்சு அள்ளி குடுக்குறியா? எப்படி? ரம்பை ஊர்வசி, துலோதனை, மேனகை. மேல கையு கீழே காலு நடுமித்தில பாக்குறியாப்ப? மேனகை இப்படி சொல்லி வரக்கூடிய எப்படி நடின பெண்கள். நடின பெண்கள்
அப்படியா? ஆமா. யாருடைய நாட்டுல? வேலைக்கு நாட்டுல, நம்ம நாட்டுல கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்குது. இருக்குது. தெய்வ ஆலயங்களிலே பூஜை நடக்கிறது. நடக்குதுங்க. அது மட்டும் இல்லடா, நம்மளுடைய தெய்வ நாட்டிலே கற்ப நிலை வாய்ந்த பெண்கள், ஆனா கல்யாண பொம்பளைங்க இருக்கிறாங்க. கரேன் பொம்பளைங்க தான். நீ தான் கருவாக்குற பொம்பளைங்க. ஏய், கற்ப நிலை வாய்ந்த பெண்கள், கற்ப நிலை வாய்ந்த பெண்கள் தன் கணவனை கும்பிட்டு வருகிறாரா? மகாராஜா ஏண்டா? என்னமா புடிச்ச நேரம் போவ, வெளியில போற நேரம் போவ, இருக்கிற நேரம் புடிச்ச காலம் விடுறதே இல்ல. வெளியில எங்க போறாங்க? ஆட்டு வேலைக்கு ஊரு சீரக போன நேரம் போவ, வீட்டுக்கு வந்தா போதும் லகுனு எடுத்து காலம் பிடிச்சுக்கிறாங்க. எப்படி? எங்கேயாவது போயிடுவாங்க, காலம் பிடிச்சி கூப்பிடுறாங்க. எப்படி? புடிச்சுக்கிறவங்க. புரசிக்கிறவங்க தன்னுடைய கணவனுடைய காலை கும்பிடுறாங்க. ஆமா. சரி, புடிச்சில்லாதவங்க தோளக்காடு கருப்பு மாட்டு பக்கம் கூப்பிடுறாங்க. அங்க எங்கடா போய் கும்பிடுறாங்க? அங்கதான் 1 மணி பிறகுது. அங்க போய் கும்பிடுறாங்க. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு கூப்பிட்டு வராங்க. அப்படியா? ஆமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பத்தி விசாரிச்சேன். ஆமா, உங்க வீட்டு சமாச்சாரம் எப்படி? ஆறு எங்கோட்டு சமாச்சாரமா? அது ஏதோ இந்நேரத்துக்கு எனக்கு ஞாபகம் பண்ணி விடுவீங்க. ஏன், என்னடா? நான் நைட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என் கூட்டுக்காரி எனக்கு முன்னே 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவான். ஓ, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறான். சரி, நான் படுத்துக்கிற கட்டில் பக்கமா வந்து இப்படி டப்புன்னு வந்து தான் எழுதுவான். காலால உதைக்கிறாளா? ஏழை உன்ன தூங்குறேன். எந்திரி வாட்டு கூட்டி தட்டி போன கழுவு. நான் அவுத்து போட்டிருக்கிற சீன பாவரெல்லாம் கவுச்சு போடு. அப்படின்னு எனக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா டேய், போயும் போய் பொம்மநாட்டி கால்ல உதவாங்கிறிய வெக்கமா இல்ல? என் கூட்டுக்காரி வந்து உங்களுக்கு என்ன போகுது? உதைச்சா என்ன போகுதா? டேய், நானா இருந்தா எல்லாம் தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்கடா. மனுஷனா இப்படி சபையில வந்து என் பொண்டாட்டி கால ஒதுக்கித்தான் எழுப்பான்னு சொல்றீங்க, வெக்கம் இல்ல? நானா இருந்தா போய் சுருக்கு போட்டுட்டு செத்து போயிடுவேன். என்னன்னா அகுமானம் என்ன மயிலுக்கு பொம்பளை கால்ல ஓட்டு வாங்கி நான் உயிரோட இருக்கிறோம். ஒரு வாழ்க்கை உண்டு. எடுத்துட்டு வந்தேன். பின்னாடி வர ஓட்டு வாங்க ஊந்து பறங்குது தவளை கட்டு. கட்டுனேன். தவளை சுருக்க வை. வச்சுட்டேன். கழுத்த மாதிரி தொங்கு. நான் எதுக்குயா கழுத்த மாதிரி தொங்கணும்? நான் உன் முன்னாடி காலில் உதவாங்கிறது நீ சொல்றது, நான் போய் எதுக்கு சாகணும்? ஒரே 4 கூட உதவானது இல்ல, ஒரு நாள் கூட கிடையாது. என்ன ஒரு பொட்டி நான் அப்படிலாம் நான் உதவாங்கிறது பழக்கமே கிடையாது. அதனால பிடிக்குது. ஆமா. அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். இன்றைய தினம் தெய்வ நாட்டுக்கு நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எனக்கு சாரம் குடிக்குவோம். என்னமோ சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்லல. வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை தெய்வ நாட்டிலே தேவர் சபை அமைக்கக்கூடிய பழக்கம். அதனால் இன்றைய தினம் தெய்வ நாட்டிலே தேவர் சபை அமைக்க வேண்டும். அதற்காக உலகம் முழுவதும் மோளம் அடிக்கிறானே சாம்புகன். உண்மைதான், நான் வரவழைத்ததாக சீக்கிரம் இங்கு அழைத்து வா. தண்ணி குடிச்சு எந்த பொருளாக எப்படி? சீக்கிரமா இங்க அழைத்து வா. என்ன ஊம்பு சாமி? என்ன ஊம்புறமா? நான் வரணுமா? தட்ட புள்ள புட்டா புள்ள தடுக்கும் பண்ணி
நவராஜா ஏண்டா கண்ணாடி புரிஞ்சு கிட்டா வணக்கம். எந்தாண்ட திரும்பினா உனக்கு பக்கான ஒரு காட்டிய கூப்பிடுறேன் சாமி நானு இது எதுவும் நமக்கு வேலை இல்ல அப்படின்னு நானு கொஞ்சம் பண்ணாடி முன்னாடி போய் நிக்க முடியாது பேச முடியாது வாட்ட வரும் தெரியுதா? அதனால நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லி விடு. சரி இங்கே உட்காரு நான் கேட்டு வரேன். இன்னைக்கு தானே வாசல் இல்லாத கூட மந்திரி சாம்பவன் வந்து விட்டானா? வந்துட்டாங்க. அவனிடத்தில் எப்படி நிரூபிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன் இன்றைய தினம் தெய்வ நாட்டிலே தேவர் சபை அமைக்கிறார். சரி அதற்காக பக்தர்கள், சித்தர்கள், ரிஷி, தபோதினர்கள், கலைக்கொண்ட மகா முனிவர்கள் அனைவர்களும் இந்த தெய்வ நாட்டிலே தேவர் சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகம் முழுவதும் மோளம் அடிக்க வேண்டும். சரிங்க. டேய், அவன் மோளம் அடிக்கிறானா இல்ல படுத்துக்கிட்டு தூங்குறானா அத நீ பார்த்து வா. நான் பாத்துக்கிறதுக்கு மேல போயிட்டு வாங்க. சரி. அடியா அண்ணா போல இந்த வந்து காலம் பெண்ண அடி முதல்ல செல்லம் பேர் இருக்கு. ஏஜாமே என்ன அடிக்கிற தெருக்கூத்துல நிறைய வேஷம் கட்டி வந்தானே. நானே வேஷம் கட்டி வெளியே வந்தா கல்லடி உழுவும் ஏசாமி கல்லடி விழுவுங்க. ஐயோ சாமி கடவுளா, நான் எதுக்குத்தான் இவங்க அளவா பிறந்தனோ? ஒரு பக்கம் ஒழுகுது நாய், ஒரு பக்கம் நக்குதுதான். உனக்கு என்ன தெரியும்? நானா மொத்தல பொறுத்துவேன். மொத்தல வரத்துலையா? ஆமா. சரி அப்படிங்க நம்ம இருக்கோம். நம்ம நாளா புள்ளல குழந்தைங்கதே இல்ல. சரி அப்படியே நம்மளும் கோயிலான கோயிலெல்லாம் போய் வேண்டுதலை வைக்கிறது. ரொம்ப நினைச்சுக்கிட்டாங்க அப்படியே நம்மளும் கோயில் வேண்டுதலை வைக்கிறது. கோயில் ஆறு அப்படியே நம்மளும் தெரியுறாங்க. எப்படி வீட்டுக்குள்ள இருந்தா கொண்டு வரும்? அப்புறம் எல்லாம் ஒண்ணும் வேலை ஆகல. எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டு பேரும் இந்த வடக்கு ஒரு கோயில், பெரிய கோயில பேப்பர் இருக்குது. என்ன கோயில்? அதான் வடக்கு ஓடுமுறை. அந்த கோயிலுக்கு போய் எங்க அப்படி எங்க அம்மாவும் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவும் போயிட்டு இருக்கும்போது நடந்தே வரேன்னு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. வேண்டுதல் வச்சு